Hi மக்களே, இது உங்கள் ஜோ. Welcome to another program of Blah Blah with Joe. மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி. கடந்த 2-3 வாரமா நான் ஒரு வீடியோவுமே போடல. அது ஏன்னா என்னோட ஃபேமிலி கெட் டுகெதர் நடந்துட்டு இருந்தது. அதனால தான் I was so busy in that I couldn't post any video. ஸோ இன்னைக்கோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி கெட் டுகெதர் 2024 எப்படி போச்சு, நாங்கள் என்னென்ன பண்ணோம், அதை பற்றி எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என் ஃபேமிலியில் என்னையும் சேர்த்து 3 பசங்க. எனக்கு 2 அக்காங்க இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. தே ஹாவ் கிட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங். பெரிய அக்கா வந்து துபாயில் செட்டில் இருக்காங்க. சின்ன அக்கா வந்து டப்ளின் அயர்லாண்டில் செட்டில் இருக்காங்க. சரிங்களா, அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ வி ஆர் அ ஃபேமிலி ஆஃப் 5 வித் ஆர் மை சிஸ்டர்ஸ் மேரிட் அண்ட் கிட்ஸ் எல்லாம் சேர்த்து. சரிங்களா, எங்க ஃபேமிலியில ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. எல்லா வருஷமே 2 வாரத்துக்காக the whole family comes together. சரிங்களா, அம்மா அப்பா பெரியக்கா பெரிய மாமா பசங்க, சின்னக்கா சின்ன மாமா பசங்க, நாங்க எல்லாரும் 11 பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நாங்கள் we will meet somewhere. ஒன்று கொச்சி கேரளாவில் மீட் பண்ணுவோம், இல்லைன்னா somewhere other part of the world எங்கேயாவது மீட் பண்ணுவோம். ஆனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்று கூடுவோம். அதுதான் எங்களோட கெட் டுகெதரோட ஹைலைட். ஸோ இந்த பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2014, 2015 நாங்கள் எல்லாரும் கொச்சியில் மீட் அப் பண்ணோம். கெட் டுகெதர் கொச்சியில் நடந்தது. அப்புறம் 2016 எங்கள் சின்ன அக்கா ஊரான டப்ளின் அயர்லாண்டு அங்கே நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணோம். 2017 and 2018 மறுபடியும் எல்லாரும் நாங்கள் கொச்சியில் தான் மீட் பண்ணோம். அப்புறம் 2019 நாங்கள் எல்லாரும் ஸ்ரீலங்காவில் மீட் பண்ணோம். அப்புறம் 2021 உங்களுக்கு எல்லாருமே தெரியும், கோவிட் அவுட் பிரேக், அதால there was no travel, ஸோ அதால கெட் டுகெதர் நடக்கல. கோவிடோட இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2022 நாங்கள் எல்லாரும் மறுபடியும் கொச்சியில் மீட் பண்ணோம். தென் 2023 வந்துட்டு நாங்கள் எல்லாருமே துபாயில் மீட் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி ஃபேமிலி கெட் டுகெதர் 2024 எங்கே நடந்ததுன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டி கெட் டுகெதருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. யூஸ்வலாக எல்லா கெட் டுகெதருக்குமே நாங்கள் எங்கள் என்டையர் ஃபேமிலி வரும். ஆனால் இந்த வாட்டி இட் வாஸ் ஜஸ்ட் தி ஒரிஜினல் குரியாக்கோஸ் ஃபேமிலி. அது ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் எங்கள் கெட் டுகெதர் வந்துட்டு பசங்களுக்கு எப்போ வெக்கேஷன் டைமோ அப்போ தான் நாங்கள் கெட் டுகெதர் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ண முடியல. அக்டோபர் நவம்பரில் தான் நாங்கள் வெக்கேஷன் கெட் டுகெதருக்கு வந்தோம். ஸோ பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததால் அவங்க வரல. ஸோ மாமாங்க 2 பேரும் அவங்க தான் பசங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அக்காங்க 2 பேரும் கெட் டுகெதருக்கு வந்தாங்க. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் அ வெரி லாங் டைம் தட் தி ஒரிஜினல் குரியாக்கோஸ் ஃபேமிலி, அதுனா அம்மா அப்பா அக்காங்க 2 பேர், நாங்கள் 5 பேர் மட்டும் கெட் டுகெதருக்கு இருந்த மாதிரி. நான் கடைசியாக இப்படி நாங்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா 1999 தான். பெரியக்கா MBA படிக்க போகிற முன்னாடி நாங்கள்லாம் ஒன்றா 5 பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் 2024 தான் இது மாதிரி ஒரு கெட் டுகெதர் நடந்தது. ஸோ இந்த ஒரு கெட் டுகெதர் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். ஸோ இந்த கெட் டுகெதர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்காங்க 2 பேர் தே ஃப்ளூ டவுன் டு சென்னை ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் அந்த டைமில் சென்னையில் தான் இருந்தேன். எங்கள் அம்மாவும் என் கூட இருந்தாங்க. அப்பா இங்கே கொச்சியில் இருந்தார், அம்மாவும் நானும் சென்னையில் இருந்தோம். ஸோ போத் மை சிஸ்டர்ஸ் தே ஃப்ளூ டவுன் டு சென்னை. ஏன்னா அவங்க போத் ஆஃப் தம் வெரி பர்டிகுலர் பிகாஸ் சென்னை வந்தே ஆகணும். வி வாண்டட் டு ரீலிவ் அவர் ஓல்ட் சென்னை டேஸ். படித்த ஸ்கூலு காலேஜு இதெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும், நாங்கள் வளர்ந்த இடம் இதெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னதால் போத் ஆஃப் தம் ஃப்ளூ டவுன் டு சென்னை. அக்காங்க 2 பேரும் சென்னை வந்ததுக்கப்புறம் நாங்கள் 4 பேர், அம்மா அக்காங்க 2 பேரும் நானும் ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெசன்ட் நகர் சர்ச் அண்ட் பெசன்ட் நகர் பீச். வி ஸ்பெண்ட் அ லவ்லி ஈவினிங் தேர். அங்கே அதை முடித்த உடனே அடுத்த ஸ்ட்ரெயிட் எங்கள் லிஸ்ட்டில் நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்த ஒரு இடம் தான் முருகன் இட்லி. அங்கே செம்ம கட்டணும் அன்னைக்கு நைட்டு. அங்கேருந்து டின்னர் முடிச்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனோம். இதை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு எங்கே போனோம்னா, நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு, தட் இஸ் 45 பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் நுங்கம்பாக்கம். அங்கே தான் வி ஸ்பெண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட். ஸோ நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை போய் பார்க்கறதுக்காக போனோம். எங்களோட பழைய ஓனர்ஸ் அவங்க ஸ்டில் அங்கே இருந்தாங்க. அவங்கள பார்த்தோம். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்களை பார்த்தது. எங்களுக்கும் எங்களோட பழைய வீடு எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதை முடித்த உடனே சின்னக்கா ஆல்ரெடி டப்ளின்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு போட்டுருந்தாங்க. எங்கெங்கேருந்து என்னென்ன சென்னை ஃபுட்டு சாப்பிடணுன்றது புக்கில் எழுதி கொண்டு வந்தாங்க. அவங்க லிஸ்ட்டில் இருந்த முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ராவுத்தர் பிரியாணி. எக்மூரில் இருக்கிற சென்னை ராவுத்தர் பிரியாணியில் போய் ஒரு செம்ம மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு லஞ்சு சும்மா வேறு லெவலில் இருந்தது. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து போயிருந்தோம். சரி கொஞ்சம் டெசர்ட் ஐட்டம் மாதிரி எதாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜ்னபி ஃபவுண்டன் பிளாஸாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் சாட் பிளேஸ் தான் இது. அங்கே போயிட்டு நல்லா ரசகுல்லா, ரஸ்மலாய், பாசுந்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்வீட்ஸு செம்மையாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பணும்.
அங்கேருந்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் லப்பர் பந்து படம் தான் செம்ம ஃபேமஸ்ஸு. சரி சென்னைக்கு வந்துட்டு ஒரு தமிழ் படம் பார்க்காம எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிவிஆர் எஸ்கேப் போனோம். அங்கே போயிட்டு ஒரு சூப்பரான தமிழ் படம் லப்பர் பந்தை பார்த்துட்டு அப்படியே எங்களோட லிஸ்ட்டில் அடுத்த இடத்துல எங்கடா போய் சாப்பிட்லான்னு பார்த்தா நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா கங்கோத்ரின்ற ஒரு சாட் ஷாப். இது எங்கே இருக்குன்னா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜோட எதிரில். ஸோ என் சின்னக்கா ஆக்சுவலாக ஸ்டெல்லா மேரிஸ் படித்தாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருந்தது கங்கோத்ரி. அங்கே தான் அதிகமாக போயிட்டு. ஸோ அங்கே போயிட்டு ஏகப்பட்ட சாட் ஐட்டம்ஸ், அதிலும் பானிபூரி வேறு லெவலில் இருந்தது அங்கே. ஸோ பானிபூரி, பாவ் பஜ்ஜி, அது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் ஆக்சுவலாக நாங்கள் கொச்சி கிளம்பி போகிற மாதிரி இருந்தது. ஸோ பிளான் படி சென்னையில் ஜஸ்ட் 2 days நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே வந்துட்டு என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஆன ட்ரெயின். எங்கள் அக்காங்க 2 பேருமே சொன்னாங்க கண்டிப்பாக நாங்கள் போகிறதா இருந்தால் ட்ரெயினில் தான் போனோம், அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸ்லேயே தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு சின்ன வயசோட மெமரிஸை ரீலீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு சென்னையிலேருந்து கொச்சி வேறு ஆலப்பி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் போனோம். இட் வாஸ் அன் அமேசிங் சென்னை ட்ரிப்புங்க. மறக்க முடியாத ஒரு ட்ரிப் அது ஆக்சுவலாக. ஸோ எங்களோட ட்ரெயின் ஜேர்னி அமேசிங்காக இருந்ததுங்க. அடுத்த நாள் காலைல கொச்சி வந்து சேர்ந்தோம். ஸோ எங்கள் கொச்சி வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பசங்க எல்லாரையும் ஒன்றா பார்க்குது. நாங்கள் மட்டும் தனியாக எங்கள் 5 பேர் மட்டும் இருந்தது ஒரு ஸ்பெஷல் இது, அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து 2-3 days கொச்சியில் தான் இருக்கிற மாதிரி தான் பிளான் இருந்தது. ஸோ அந்த டைமில் அக்காவோட ஃப்ரெண்டு சாலின்னு ஒருத்தவங்க யூகேலேருந்து வந்தாங்க, அவங்களும் எங்களை ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் கொச்சியை கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோர்ட் கொச்சி போயிருந்தோம். அங்கே ஃபேமஸான ஜூஸ் ஸ்ட்ரீட், அதான் மட்டாஞ்சேரி அந்த சைட் ஜூஸ் ஸ்ட்ரீட் எல்லாம் சுற்றி பார்த்தோம். அங்கே இருக்கிற ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ளே, இது கொச்சியான்ற மாதிரி ஒரு டவுட்டில் இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. அங்கே நாங்கள் பார்த்த விஷயங்கள், திங்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் 2-3 days கொச்சி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு நாங்கள் அடுத்து எங்கள் ட்ரிப்பு எங்கே போடலான்னு பார்த்தப்போ ஆலப்பி எப்படிங்க மிஸ் பண்ண முடியும், அதுவும் ஆலப்பி ஹவுஸ் போட்டில் எப்படி போகாமல் இருக்க முடியும். ஸோ ஒரு ஆலப்பி ஹவுஸ் போட் புக் பண்ணி நாங்கள் எல்லாருமே, சாலி எங்கள் கூட வந்தாங்க, நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக அங்கே ஆலப்பி ஹவுஸ் போட்டில் போயிட்டு செம்ம என்ஜாய் பண்ணாங்க. அங்கே இருக்கிற வியூஸு இது எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஹவுஸ் போட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் சாலிக்கு பாய் பாய் எல்லாம் சொல்லி சாலி அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் போனது எங்களோட சொந்தக்காரங்களை எல்லாம் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்க அந்த ஊரில் இருந்து எங்கள் சொந்த ஊரில் இருக்க சொந்தக்காரங்களை எல்லாம் விசிட் பண்ணி அவங்கள போய் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன வயசில் நாங்கள் பண்ண மாதிரி அதெல்லாம் போய் அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் கொச்சிக்கே திரும்பி வந்துட்டோம். அண்ட் கொச்சியில் ஒரு 2-3 days ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு பார்த்தப்போ வாகமன் செம்ம இடங்க, செம்ம டைம் டு கோல்ஸ், ஏன்னா வெதர் சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வாகமன் போனோம். அங்கே தான் எங்களோட அடுத்த ஃபியூ days நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வாகமனில் நிறைய இடம் வந்து சுற்றி பார்க்க, ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனால் வாகமனில் இடங்களை சுற்றி பார்க்குறதோட வாகமனோட அந்த வெதரை என்ஜாய் பண்ணி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவே செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஆஃப் ரோடிங் அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட்னா அதெல்லாம் நாங்கள் போனோம். அதெல்லாம் வாகமன் எல்லாம் ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் திருப்பி கொச்சிக்கே வந்துட்டோம். ஸோ கொச்சியில் இங்கே கெட் டுகெதர் ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி இருந்தாலும் நாங்கள் கொச்சியில் இருக்கிற நிறைய சாப்பிட வேண்டிய இடங்கள், போக வேண்டிய இடங்கள், ஷாப்பிங் அதெல்லாம் போகலான்னு கொச்சியில் ஹைலைட்டே எங்கள் சின்னக்கா சொன்னது, ட்ரிப்போட ஹைலைட்டே அம்பிசாமின்ற ஒரு ஹோட்டலில் ஓண சத்தியா கிடச்சது தான். ஏன்னா அது ஒரு ஓணமோட டைம் கிடையாது, ஆனாலும் அங்கே ஓணம் சத்தியா போட்டாங்கன்னு சொல்லிட்டு மன திருப்தியோடு அங்கே சாப்பிட்டோம். அது செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் பல ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ட்ரிப் முடிகிறதுக்கு கடைசி நாள் அன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபேர்வெல் டின்னராக துவாரகான்னு ஒரு ஹோட்டலில் போயிட்டு எங்களோட ஃபேர்வெல் டின்னர்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் டெசர்ட்டுக்காக ஃபலூடா நேஷன் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஃபலூடாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் எங்கள் அக்காங்கெல்லாம் கிளம்புற மாதிரி இந்த கெட் டுகெதர்லாம் முடிச்சுட்டு ஸோ போகிற முன்னாடி ஒரு ஃபைனல் பிக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி பிக், தி ஒரிஜினல் குரியாக்கோஸ் ஃபேமிலி பிக், திஸ் இஸ் அ பிக் விச் ஹேஸ் டு பி ஃப்ரேம்டு, அது மாதிரி ஒரு பிக் எடுத்துகிட்டு எங்கள் அக்காங்க 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போது நான் அப்பா அம்மா 3 பேர் மட்டும்தான் இப்போ கொச்சியில் இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ஃபேமிலி கெட் டுகெதர் 2024 of ours happened. Amazing experience, lot of memories that we created. செம்மையாக இருந்தது. ஸோ இந்த ஒரு இதால் தான் என்னால் லாஸ்ட் 2-3 வீக்ஸாக என்னால் ஒரு வீடியோ போட முடியல. பட் கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரெகுலராக போட முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் இந்த வாட்டியோட வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll be more than happy to read your comments and reply to them. ஓகேங்களா? Until I see you guys in another video like this is your Joe signing off from Blah Blah with Joe. Bye bye.